சார் யார் சார் வரீங்க? நீங்க என்ன பண்ணுறது சார்? ஆரை மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்து உங்களுக்கு தெரியுமா சார்? தேனி மாவட்டத்தில் இந்த கனிமங்களுக்கான இன்னைக்கு தேதியில் எத்தனை பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? அது கல்குவாரி துவங்கி கல்குவாரி ஒரு கேட்டகரி, அதுக்கடுத்து செம்மண், கிராவல், அதே மாதிரி எம்சாண்டு, பீசாண்டு, இப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம மாவட்டத்தில் இப்போ எத்தனை குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது பட்டியலோட கேட்டு வந்தேன் சார். சார் கொண்டு வந்திருக்கீங்களா? இப்போ வேணுமே சார், ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? உங்களுக்கு அந்த அவையில் அந்த பட்டியலோடு தான் வர சொல்லியிருந்தோம். மாவட்ட ஊராட்சியினுடைய எதிர்பார்ப்பு அது. உங்களுக்கு முன்கூட்டியே லெட்டர் கொடுத்தாச்சு. ஏன் நீங்கள் கொண்டு வந்துருக்கணும்ல சார்? இல்லை மேடம், பட்டியல் சம்மந்தமாக நீங்கள் எதுவும் தகவல் கொடுக்கலையா? பட்டியல் எப்போ சார் கிடைக்கும்? ஒட்டுமொத்தமாக அந்த கேட்ட பட்டியல் கூட வாங்கணும் சார். இப்போ நம்ம தேனி மாவட்டத்தில் அதிகப்படியான குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதா தெரியும். தேனி மாவட்டம் பொதுவாக இயற்கை சூழ்ந்த மாவட்டம், இயற்கையை பேணி பாதுகாக்கக்கூடிய மாவட்டம். இது நம்ம மாவட்டம் மாதிரி ஒரு அற்புதமான மாவட்டம் தமிழ்நாட்டிலே இல்லை. குட்டி மாவட்டம், 3 பக்கம் மலை சூழ்ந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம். கடந்த காலத்தில் இந்த மண் அறுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுனால நிறைய இடங்கள் இன்னைக்கு மண்ணே இல்லாமல் போச்சு. மண்ணே இல்லாத மாவட்டம் இன்னைக்கு தேனி மாவட்டம் ஆகி போச்சு. மணல் கட்டுமான பணிக்கு அன்அபிஷியலாக அள்ளப்பட்ட மணல்களுக்கு கணக்கில்ல. நம்ம அனுமதி கொடுத்தவங்கள வரைமுறை நெறிக்கு உட்பட்டு அல்லல. அதனால நம்மளுடைய வளங்கள் இன்னைக்கு மண்ணே இல்லாத ஒரு மாவட்டம் எதுன்னா மணல் இல்லாத மாவட்டம் தேனி மாவட்டம். இப்போ 2வது ஒரு புரட்சி நடக்குது. செம்மண்ணுக்கு கிராவலுக்கு அளவுக்கு அதிகமான பாஸ் கொடுத்து லாரிகளில் எங்கே பார்த்தாலும் இங்கேருந்து தேனியிலேருந்து பெரியவளம் போகக்குள்ள ஒரு 50 வண்டியாச்சும் கிராஸ் ஆகிடுது மணலில் அள்ளி போய். இன்னும் இதோடைய கணிப்பு இதே மூமெண்ட்டில் போனால் தேனி மாவட்டத்தில் கிராவல் செம்மண்ணே இல்லாமல் போயிடும் போல இருக்கு. இது எப்படி எந்த கணக்கீட்டு பிராக கொடுக்குறீங்க? சொல்லுங்க. பொதுப்பணித்துறைக்கு கொடுக்கிறது, தாசில்தார் பெர்மிட் பண்ணக்கூடியது, விவசாயிகளுக்கு தேவையான அந்த குளத்தில் அள்ளக்கூடிய கரும்பு மண்ணுக்கு அவங்க பெர்மிட் பண்றாங்களே தவிர நாங்க சொல்றது செம்மண்ணை காவலுக்கு அது தாசில்தார் கொடுக்கணுமா நீங்களே கொடுக்குறீங்களா? காவல் இப்ப நீங்க இப்ப நம்ம மாவட்டத்தில் எத்தனை சார் காவல் பாஸ் ஓடிட்டு இருக்கு? காவல் பாஸ் என்ன மேடம் இது? நான் பெரிய அளவுல இந்த கூட்டம் நாங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்த வேண்டியது வர நம்ம வெளியில போக மாட்டோம். பாத்துக்கோங்க, முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் அப்புறத்துக்கு சார் வர்றாரு, அவரையே வர்றாரு, முறையான தகவல் இல்லைன்னா அவரு நீங்க மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களுடைய இந்த நியாயமான குறித்து அலட்சியப்படுறது யார்? நீங்களும் அந்த டிமாண்ட் பண்ணுங்களா? அவர் காலையில வந்துச்சுட்டாங்க. இன்னைக்கு பட்டியல் வேணுங்க, இல்லாட்டி நான் இந்த அரங்கத்தை விட்டு போக மாட்டேன். பட்டியலுங்க உங்க வரணும் வந்தோட அது சம்பந்தமாக அதுக்கப்புறம் இந்த அரங்கம் வந்து நிறைவடைய கூட்டம். உங்களுக்கு தெரியாதுன்னா உங்கள்கிட்ட பேசுறதுல பிரச்சனை சார். சரி சார், அவர் சம்மந்தப்பட்ட அதிகாரியை வர சொல்லுவார். ஒரு ஸ்பெஷல் மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், பொறுப்பான மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்திற்கு முறையான இந்த கூட்டத்துக்கு மாவட்டத்தில் ஹையர் அபிஷியலே வரணுன்றது நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திலே அதை வரையறுக்கப்பட்டிருக்கு. பேருக்கு அனுப்பிச்சது எந்த சம்மந்தமும் தெரியாத அதிகாரிகள் வந்து அதனால எந்த பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. ஸ்பெசிஃபிக்காக சிறப்பு கூட்டத்துக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க அடுத்த வாரம். அதில் மாவட்ட மைன்ஸோடைய ஏடி வந்து அதுக்கு பதில் சொல்லணும். என்ன மேடம்? சரி.